சிறையடிக்க ஆசை சீரியல் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னு சொல்லாங்க. அதாவது முத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த யார் தங்கத்தை எடுத்திருக்காங்க, போலி தங்கத்தை கொண்டு போய் வச்சாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மந்திரிச்ச எலுமிச்சம்பழம் வச்சுருப்பாருன்னே சொல்லாங்க. அதை அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்த ஒன்று இது பண்ணுவாங்க. முத்து சொல்லிகிட்டே வைப்பார். இந்த நகை யார் எடுத்திருக்காங்களோ, அதை எடுத்தவங்க உண்மையை ஒத்துக்கிற வரையும் இது வந்து யார் எடுக்கிறாங்களோ வாய் கோணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவார். அப்படியே வச்சுட்டு போனோடனே அவங்க பையனும் அவங்க அம்மாவும் ரொம்பவே தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க பையனுக்கு சுத்தமாக தூக்கமே வராதுன்னே சொல்லாங்க. அடிக்கடி வாய் கோணிச்சா எல்லாம் எந்திரிச்சு பார்த்துக்கிட்டு அதே மாதிரி யாரோ கதவை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவர் எந்திரிச்சு உட்காந்து பார்த்துட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பையன் கதவு திறந்து வச்சே பார்க்கலாம், இப்போ யார் தட்டுறான்னு பார்க்கலாண்டா அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்பார். அப்படியே படுத்துட்டு பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை நம்ம முத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு அவர் தூங்காமல் அவர் தான் கதவையும் தட்டுவார். எலுமிச்சம்பழத்தை நூலில் கட்டி பறக்க விடுவார்னு சொல்லாங்க. அவர் தூங்குற இடத்துல மேலே அடிக்கிற மாதிரி போட்டு எலுமிச்சம்பழத்தை சடரன்னு இழுத்துருவார். என்னம்மா எலுமிச்சம்பழம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது, எனக்கு ஒரு மாற்றமாக தெரியுது, எனக்கு வேறு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடித்து கேட்பாருங்க. ஒரு வேளை நம்ம வச்ச லெமன் தான் அப்படி இருக்குதோ, ஏற்கனவே அவங்க 2 பேர் வந்து ஒரு சாமியாரை பார்த்து மந்திரிச்சு வச்ச இன்னொரு முத்து வச்ச லெமன் பக்கத்துலேயே இன்னொரு லெமன் வச்சுருப்பாங்க. அதனால தான் இந்த ப்ராப்ளம் ஆகுது, அது தூக்கி வெளியே எறிஞ்சலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா எடுத்தால் மொத்தமாக எடுமா, எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே வந்தோடனே லைட்டை போட்டுருவான் முத்து. லைட்டை போட்டுவிட்டேன் எல்லாத்தையும் நிற்க வச்சு யார் நகையை எடுத்தாங்கன்னு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நான் சொன்ன பாருங்கள், நைட் ஒரு சம்பவம் இருக்குன்னு. இந்த சம்பவம் தான் பார்த்துக்கோங்க, இப்போ இதுலேருந்து யார் நகை எடுத்திருக்கான்னு நீங்களே ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா இருந்துட்டு நான் தான் எடுத்தேன், கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பையன் ஒத்துக்கவே மாட்டான். அப்படியே வந்து ப்ரொமோ கட்டாதுன்னே சொல்லாங்க. அப்புறம் முத்துக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப ஆர்குமெண்ட்டாக போயிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு கட்டமாக போகும்போது அவங்க அம்மா முத்துவை ரொம்ப வெறுக்க ஆரம்பிக்கிற மாதிரி ப்ரொமோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை விவர்ஸ்.